ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். துணை மருத்துவம் சார்ந்த கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது கவுன்சிலிங்கில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வருது அண்ட் எந்தெந்த கோர்சஸ்க்கெல்லாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனியார் காலேஜுக்கான கவுன்சிலிங் நடக்கும்போது என்னென்ன கோர்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் 19 கோர்சஸ் இருக்கு. பிஃபார்ம் கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிபிடி அண்ட் பிஓடி, பிஎஸ்எல்வி அண்ட் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ரேடியோதெரப்பி அண்ட் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி and BSc cardiac technology and BSc critical care technology and BSc dialysis technology and BSc physician assistant and BSc accident and emergency care technology and BSc respiratory therapy and BE optometry and BSc neuroelectrophysiology and BSc clinical nutrition. So total 19 கோர்சஸ் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ண முடியும். அதாவது நீங்க கவர்மெண்ட்கான கவுன்சிலிங் நடக்கும்போது இந்த 19 கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ண முடியும். உங்களோட மார்க்கை பொறுத்து ஏதாவது ஒரு காலேஜஸ் ஏதாவது ஒரு கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சீட்டை ஃபில் பண்றதுக்கான கவுன்சிலிங் நடக்கும்போது ஒன்லி 4 கோர்சஸ் மட்டும்தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பிஃபார்ம் கோர்சஸ் அண்ட் செகண்ட் ஒன் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் தேர்ட் ஒன் பிபிடி அதாவது பிசியோதெரபிஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் பிஓடி அண்ட் இந்த 4 கோர்சஸ்மே பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதனாலதான் கவுன்சிலிங்ல இந்த 4 கோர்சஸ் மட்டுமே அலாட் பண்றாங்க. உங்களோட மார்க் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு பெஸ்டான கோர்சஸ் பெஸ்டான காலேஜஸ் கிடைக்கும். அதுவே கவர்மெண்ட் காலேஜ்ல என்ன காலேஜ் வேணா என்ன கோர்சஸ் வேணா கிடைக்கும். பட் உங்களோட மார்க் கம்மியா இருக்கும்போது எல்லாருக்குமே கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த டைம்ல நீங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம். அந்த டைம் இந்த 4 கோர்சஸ்மே அவைலபிளா இருக்கும். இந்த 4 கோர்சஸ்ல எந்த கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணாலும் படிச்ச உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் சீட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஒன்லி 3 கோர்சஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். பிஃபார்ம் கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி. இந்த 3 கோர்சஸ்க்கு மட்டும்தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரிமைனிங் இருக்க கோர்சஸ் எல்லா கோர்சஸ்க்குமே நீங்க அவுட் சைடு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இயர்லி பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்டே பண்ற ஹாஸ்டலை பொறுத்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் 3 கோர்சஸ்க்கு மட்டும்தான் ஹாஸ்டல் இருக்கு. அதனால ரிமைனிங் இருக்க கோர்சஸ்க்கு ஹாஸ்டல்னு சொல்லி யாருமே கவலைப்பட வேணும். பிகாஸ் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. எல்லாருமே பிரைவேட்டா நிறைய ஹாஸ்டல் அவைலபிளா இருக்கும். அங்க ஸ்டே பண்ணி படிப்பாங்க. அதனால யாருமே கவலைப்பட வேணாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு கவர்மெண்ட்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும் போது ஃபீஸ் அந்த அளவுக்கு ஆகாது. ஒன்லி எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ், உங்களோட ஜெராக்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க செல்ஃப் ஃபினான்சிங் செலக்ட் பண்ணும்போது எபோவ் 1 lakhs வரைக்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக சொல்லலாம். செப்பரேட்டா உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் அதிகம் கேட்பாங்க அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் இந்த மாதிரி நிறைய கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.